வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோமிலஸ் அண்ட் ரெமஸ் இவங்களுடைய கதையை பார்க்கலாம் வாங்க. ஆமாம், யார் இது ரோமிலஸ் அண்ட் ரெமஸ்? இவங்க தான் ரோம் நகரத்தை கண்டுபிடிச்ச ட்வின்ஸ் சகோதரர்கள், அதாவது இரட்டை பிறவிகள்ன்ற ஒரு வரலாறு இருக்குது. இவங்க 2 பேருமே இரட்டை பிறவிகள். இவங்களோட தாயார் பேர் ரியா சில்வியா. இவங்க யாருன்னா ஆல்பா லாங்கோட ராஜாவான நுர்மேட்டருடைய மகள். இவங்க ட்ராய் நகரம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு பிரின்ஸான ஏனஸோடைய வழி வந்தவங்க, அந்த வம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. நியூமரேட்டருடைய தம்பி ஆமிலஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, நியூமரேட்டரை கொன்று அவருடைய மகனையும் கொன்னுட்டு அவர் அரியணையில் ராஜாவை முடிசூட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் ரியா சில்வியா மட்டும்தானே இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருந்த கோயிலில் அவங்கள வெஸ்டல் வெர்ஜினா, அதாவது அந்த கோயிலில் காடஸ் வெஸ்டான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த கோயிலில் அவங்கள விட்டுட்டாங்க. இப்போ இந்த வெஸ்டல் வெர்ஜன்ஸ்க்கு என்னென்னா, அவங்க எந்த ஆணோடையும் தொடர்போடு இல்லாமல் 30 வருஷம் அங்கே சேவை செய்யணும். அது மூலமாக அவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்க வேண்டிய வயசை தாண்டிடுவாங்க. அதனால் அந்த வம்சமே வளராமல் போயிடும் அப்படின்றது தான் இவரோட திட்டம். ஆனால் ரியா சில்வியாவுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்க தான் ரோமிலஸ் அண்ட் ரெமஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைங்களுடைய தந்தை காட் மாஸ், அவருக்கு தான் இந்த குழந்தைங்க பிறந்ததுன்றாங்க. ஆனால் அங்கே இருந்த லிவின்ற ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தங்க தெரியல, அவனால் அவங்க ரேப் பண்ணப்பட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த பசங்க அவங்களோட தந்தை மாஸ் அப்படின்னு அவங்க சொன்னதுனால, ஒன்று அது அவங்களோ அப்படி அதை எடுத்துக்கிட்டதா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கடவுள் தான் இந்த குழந்தைங்களோட தந்தைன்னு சொல்லும் போது இது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக ஆகாது அப்படின்றதுனால அவங்க சொன்னதாகவும் எடுத்துக்கலாம். இப்போ எம்எல்எஸ்க்கு இந்த குழந்தைங்க பிறந்தது தெரிஞ்ச உடனே ரியா சில்வியாவை ஜெயிலில் போட்டுறாரு. ஒரு அடிமையை கூப்பிட்டு இந்த 2 குழந்தைங்களும் கொண்டுடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த அடிமைக்கு அந்த 2 குழந்தைங்களும் பார்க்கும்போது கொல்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த 2 குழந்தைங்களும் அவங்க ஏற்கனவே சேவை செஞ்ச ராஜாவோட வம்சம் இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ராஜாவோட உத்தரவையும் மீற முடியாது. அதனால் 2 குழந்தைங்களையும் ஒரு கூடையில் வச்சு டைபர் ஆறில் அமுச்சு விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன நினைப்புனா, இந்த ஆறு அப்படியே ஓடிக்கினே இருக்கும், இந்த குழந்தைங்க அதிலேயே இறந்துடுவாங்க, நம்ம கையால் இந்த குழந்தைங்கள கொல்லக்கூடாதுன்றது அவங்க எண்ணம். ஆனால் அந்த ஆறுத்தோடைய அந்த போக்கிலேயே அந்த கூடை போய் ஒரு இடத்துல கரை ஒதுங்கிடுது. அந்த கரையில் ஒரு பெண் ஓநாய் இருக்குது. அது இந்த குழந்தைங்கள பார்த்து, இந்த குழந்தைங்க பசியில் அழுகுறாங்க. அந்த ஓநாய் அப்போ தான் அதுவும் குட்டிங்களெல்லாம் ஈந்துருக்கு. இவங்களுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய இடத்துக்கு போய் அதுங்க குட்டிங்களுக்கும் பால் கொடுக்குது. மற்ற மிருகங்கையிலேருந்து அந்த 2 சின்ன குழந்தைங்களும் காப்பாற்றுது, அவங்கள நல்லபடியாக பராமரிக்கிறது. கூடிய சீக்கிரமாக ஒரு வுட்பெக்கர், அதாவது மரக்கொத்தியும் அந்த குழந்தைங்கள பார்த்து பாவப்பட்டுட்டு அது நிறைய பழங்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்கிட்ட போடுது. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அங்கே இந்த ஷெப்பர்ட்ஸ், இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் இல்லையா, அவங்க வராங்க, இந்த 2 குழந்தைங்கள பார்க்குறாங்க. அதில் ஒரு ஷெப்பர்ட் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவரோட குழந்தையாகவே வளர்க்குறாரு. இவங்க வளர வளர அந்த ராஜவம்சத்துக்குரிய எல்லா குணங்களும் இருக்குது. அவங்க ஒரு தலைவர் மாதிரியே இருக்காங்க எல்லாருக்குமே. ஒரு நாள் ரெமஸ் ஒரு சில பேரால் கைப்பற்றப்பட்டு அவரை ராஜா கிட்ட அழைச்சின்னு போகிறாங்க. அங்கே தான் ரெமஸ்க்கு தான் யாருன்றதே தெரியுது, அடையாளம். ஓ, நம்ம இந்த ராஜாவுடைய சந்ததி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ரெமஸ் பிடிச்சிட்டு எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா, ரோமிலஸ் என்ன பண்ணுறாருன்னா, மற்ற ஷெப்பர்ட்ஸ்லாம் எடுத்துன்னு போய் அவர் தம்பியை காப்பாற்ற போகிறாரு. அங்கே போனோன்னே இவங்களுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த ராஜாவை அவங்க கொண்டுடுறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்ச உடனே, இது உங்கள் நாடு தானே, அதனால் நீங்கள் தான் 2 பேரும் இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும், நீங்கள் தான் இந்த நாட்டோடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் சொந்த நாடை நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் எங்களுடைய இது ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க நாடை எங்கே வைக்கணுன்றதுக்கு ஒரு சிறந்த இடத்த தேடி தேடி பார்த்து கடைசியில் இன்றைக்கி ரோம் நகரம் எங்கே இருக்கோ அந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு 7 மலைகள் இருக்குது. இதில் ரோமிலஸ்க்கு பேலண்டைன் மலை மேலே நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் ரெமஸ்க்கு அவென்டைன் மலை மேலே தான் நம்ம ஊற வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எந்த நகரத்தை நம்மளுடைய சொந்த நகரமாக அமைச்சிக்கிறதுன்றதுல 2 பேருக்குமே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. சரி, இதுக்கு கடவுளுங்களே ஒரு வழி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பேர் ஆக்ரி, அதாவது யார் முதல்ல ஒரு வல்ச்சரை பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க தான் வெற்றி பெற்றவங்களா அர்த்தம்.
அதனால் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த அந்த மலை மேலே அவங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ரெமஸ் தான் முதல்ல பார்க்குறாரு. ஒரு 6 வல்ச்சர்ஸை பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்த்து குரல் கொடுக்குற அதே நேரத்தில் ரெமிலஸ் வந்து 12 வல்ச்சர்ஸை பார்த்துறாரு. அதனால் ரொமிலஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் 12 பார்த்தேன், அப்போ நான் தான் வந்து ஜெயிச்சேன்னு. ஆனால் ரெமிஸ் சொல்கிறார், நான் தான் முதல்ல பார்த்தேன், அதனால் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு. இப்போ ரொமிலஸ் வந்து இவர் சொல்கிறத பற்றி எதுவும் கேட்காம அவர் பாட்டுக்கு வந்து அந்த பேலண்டைன் மலை மேலே வந்து அவர் வந்து சுற்றி வந்து பாதுகாப்பு சுவரை வந்து கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் ரெமஸ்க்கு ரொம்ப ரொம்ப பொறாமையாயிட்டு அந்த சுவரை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் இவர் கட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு சமயம் என்ன ஆகிடுதுன்னா, ரெமஸ் வந்து அந்த சுவர் மேலே குதிச்சே காட்டுறாரு. பாரு, இது எவ்வளோ ஒரு சுவருன்னா அது பாதுகாப்பான அறமாக இருக்கணும் இல்லையா? குதிச்சே போயிடலான்னா அப்புறம் இது என்ன சுவருன்னொன்று ரோமஸ்க்கு கோவம் வந்து அவர் ரெமஸையே கொன்னுடுறாரு. இப்போ ரெமஸ் கொண்டுட்டு அப்புறம் ரோமுலஸ் மட்டும்தான் இப்போ இருக்கார். அவர் அந்த ஊரை கட்டி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நகரத்தை அஃபிஷியலாக வந்து ஏப்ரல் மாதம் 21 753 பிசி, அதாவது கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி அவர் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துக்கு அவரோட பேர் ரோமுலஸ் இல்லையா, அதனால் அதை வந்து அதுதான் முதல் ராஜா அவர் தான்றதுனால அது அவர் ஆரம்பித்த ஊருன்றதுனால ரோமன் பேர் வைக்கிறாரு. அங்கேருந்தான் ரோம் சிட்டியை ஆரம்பிச்சது. அவருடைய படையை வந்து 3300 ஆண்கள் கொண்டு ஒரு லெகன்னு சொல்கிறாரு. அப்புறம் 100 நோபல் மேனை வந்து பெட்ரிஷியன் சொல்லிட்டு கூட வச்சுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊரில் இருந்த முதியவர்களெல்லாம் செனட்டுன்னு வச்சுட்டு ஆலோசனை குழு தரக்கூடிய இடத்துல அவங்கள வைக்கிறாங்க. இது மாதிரி அந்த நாடு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ரோம் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிட்டியாக வந்து இருந்ததுன்றது வரலாறு சொல்லும். இப்போ ரோமிலஸ் அண்ட் ரெமஸ் வந்து ட்ரோஜன் பிரின்ஸ், ஏன்னா வந்து ஏனியடோட வாரிசுகள், அதனால் அவங்க வந்து அந்த வம்சத்தில் வந்தவங்கன்றது வெர்ஜிலோடைய எபிக் போயமான ஏனியட்டில் தெரியுது. அதே சமயத்தில் ரோம் வந்து ஒரே ஒரு மலையில் ஆரம்பிச்சிருந்தாலும் கூடிய சீக்கிரத்துலேயே சுற்றி இருக்கிற அந்த 7 மலைகள்லேயும் வந்து அது வந்து அதோடைய நகரத்தை வந்து பரப்பளவு அதிகமாகிடுச்சு. அதாவது அவென்டன் ஹில், சிலியன் ஹில்லு, கேபிட்டல் ஹில்லு, எஸ்குலின் ஹில்லு, பேலண்டைன் ஹில்லு, குவிர்னல் ஹில்லு, அப்புறம் விமினல் ஹில்லுன்னு. ரோமிலஸும் வந்து எப்படி இறந்தான்னு யாருக்கும் தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க ஒரு காற்று அடித்து அதில் அவர் மாயமாக மறைஞ்சிட்டாருன்னு. இதை வந்து ஓவிட் அவருடைய கவிதையில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, ரோமிலஸ் வந்து கடவுள் ஆயிட்டாரு, இப்போ அவரோட பேர் வந்து குவிரினஸ், அங்கே மவுண்ட் ஒலிம்பஸில் அவருடைய தந்தையான மாஸோடு அவர் இப்போ இருக்கார் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. பல செய்திகள் இவங்களை பற்றி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.